அனைவருக்கும் வணக்கம். இந்த புரட்டாசி மாதத்தில் ராமாயண செயங்கள்லாம் படிக்க வச்சதுக்கு மிக்க நன்றி. முதல் தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. விஸ்வாமித்திரன் தன்னுடைய யாக வேள்விக்காக லட்சுமணனையும் ராமரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா துளசி செடி முளைச்சிருக்குது. அப்போ ராமர் பார்க்குறாரு, துளசி செடி ரொம்ப சுத்தமான இடங்கள்ல தான் வளரும், இந்த இடம் எல்லாமே இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால் படக்கூடாதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் காலை தள்ளி வைக்கிறாரு. அவர் கால் தூசி ஒன்று பட்டு அந்த கல் ஒரு அழகிய பெண்ணாக மாறி அவர் காலில் விழுந்து வணங்குது. அப்போ யாருன்னு பார்த்தோன்னா அந்த பெண் தான் அகலிகை. இந்த கதை அகலிகையோட சாப விமோசனம். அகலிகைங்கிறவங்க யாருன்னா, பார்க்கடலை கடைந்து எடுக்கும்போது கிடைச்ச ஒரு அழகிய பெண் தான் அகலிகை. அகலிகையை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்திரரும் கௌதம முனிவரும் போட்டி போடுறாங்க. அப்போ பிரம்மர் சொல்கிறாரு, யார் இரு தலை உள்ள பசுவை பார்த்துட்டு வர்றீங்களோ, அதுவும் சாட்சியோடு யார் பார்த்துட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரர் உடனே தேட போயிடுறாரு. கௌதம முனிவர் ஒரு பசு மடத்தில் போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பசு கன்று ஈன்றிக்கிட்டு இருக்கு. அப்போ நாரதரை சாட்சியாக வச்சு உடனே பார்க்குறாரு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா கன்றோட தலையும் இன்னொரு சைடு பசுவோட தலையும் இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு பிரம்மர்கிட்ட சொல்கிறாரு. பிரம்மர் கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ அந்த இந்திரர் எப்படி அகலிகையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை கொண்டு இந்திரர் சேவல் இது எடுத்து கூவிடுறாரு நள்ளிரவில். உடனே கௌதம முனிவர் இப்போ ஓகே விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீராடுறதுக்காக போயிடுறாங்க. அப்போ இந்திரர் கௌதம முனிவர் வேடத்தில் அகலிகையை அகலிகையோட சேர்ந்து இன்புட்டுறாரு. கௌதம முனிவர் திருப்பி வர்றாரு வீட்டுக்கு. இல்லை விடியலை வர்றாரு அப்படியே. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு, யாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமுற்று, மனைவி மேலேயும் கோபமுற்று இந்திரனை பூனையாகவும் மனைவியை கல்லாகவும் மாற்றுறாரு. உடனே மனைவி நான் எந்த தவறுமே பண்ணலைங்க, எனக்கு எப்போ சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தசரதனின் மைந்துனர் பிறந்து அவரோட கால் தூசி படும்போது தான் அவனோட சாப விமோசனம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அதாவது ராமர் திருவடியின் பெருமைன்னு பார்த்தோன்னா நிறைய இருக்குது. நிறைய புக்கில் எல்லா நூல்லையுமே சொல்லியிருக்காங்க. அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அகநானூரில் 70வது பாட்டில் பார்த்தீங்கன்னா, மூலகும் ஈரடியால் முறை நிரம்ப முடியா தாவிய சேவடி செப்ப தம்பியொடு தான் போர்த்தி சோவரனும் போர்மடிய தொல் இலங்கை கண்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே சீர்வாள் திருமால் சீர் சேவடி கேளாத செவியென்ன செவியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னன் ஆட்சியில் இருக்கும்போது அவரோட நாணயத்தில் வில் அம்புடன் கூடிய ராமர் காசு நாணயங்கள் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறநானூரில் தனுஷ்கோடியில் உட்காந்து ராமர் மறையோதிக்கிட்டு இருக்கும்போது இயற்கையெல்லாம் கூட அவ்வளோ அமைதியாக உட்காந்து கவனிக்கிற மாதிரி புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. கம்பராமாயணத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல ராமரோட பெருமையை ரொம்ப சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாலிக்கு மோட்சம் அளித்தது, ஜடாயுக்கு மோட்சம் அளித்தது, இது அகலிகையோட சாப விமோசனம் ஒன்று, அப்புறம் விஸ்வாமித்திர முனிவருடன் சென்றது, தசரர் மாளிகையில் நடந்தது, அப்புறம் மகாபலியை யாகசாலைக்கு 3 அடி மண் கேட்டு வந்தது. இந்த மாதிரி ராமாயணத்துலேயும் 10 இடங்களில் ராமரோட திருவடியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ராவடி திருவடியின் பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.